அயன் பாக்ஸ் இந்த ரூம்ல இருக்கா? என்ன இன்னும் அயன் பாக்ஸ் தேடிட்டு இருக்கியா? ஐயோ அயன்லாம் பண்ண தேவல. டைம் எவ்வளவு ஆச்சு தெரியுமா? இந்த போட்டுக்கோ. போட்டுக்க சொல்றேன்ல. சீக்கிரமா போட்டுக்கிட்டு அப்பா கிட்ட போய் பைக் கீ கேளு. மாமா கிட்ட வண்டி கேட்கவா? நான் வாங்க மாட்டேன். அவரு கோர்ட்டுக்கு எப்படி போவாரு? ஐயோ அவர் எப்படியாச்சும் போவாரு. நீ முதல்ல போட்டுக்கோ. போய் பைக் கீ கேளு. கேட்டியா? என்னாச்சு? அது நானும் மாமாவும் மங்களகிரி போகலான்னு இருக்கோம்பா. அவ எப்படி வருவா? அவனுக்கு தான் காலேஜ் இருக்குல்ல. என்னடா? ஆமா மாமா. இல்ல மாமா, இன்னைக்கு ஸ்ட்ரைக். அப்படியா? சரி போயிட்டு வாங்க. டாடி உங்க பைக்கே தரீங்களா? உனக்கு பைக்க கொடுத்துட்டு நான் கோர்ட்டுக்கு நடந்து போகவா? இல்லனா நாங்க பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நான் என்ன சூப்பர்மேனா அப்படியே காத்துல பறந்து போறதுக்கு? நானும் ஆட்டோக்காகவும் பஸ்ஸுக்காகவும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஐயோ கொடுங்க. நீங்க கிளம்புங்க. என்னடி உன் அடாவடி? போயிட்டு வரமா. பை. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஜாலியா வெளியே விட்டாதான் பழக ஆரம்பிப்பாங்க. எனக்கும் தெரியும். இது என்ன நம்ம காலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க வேற. எந்த காலமா இருந்தாலும் நடக்கிறது நடக்கும். மாமா மாமா கொஞ்சம் நிறுத்துங்க மாமா. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. நிறுத்துங்க மாமா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னாச்சு? இறங்குங்க, நான் ஓட்டுறேன். ஏய் வேண்டாம், மாமா திட்டுவாரு. என்ன மாமா, அவர் எங்க இருக்காரு, நம்ம எங்க இருக்கோம்? இறங்குங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல. தள்ளி போங்கன்னு சொல்றேன்ல. தேங்க்ஸ் மாமா. உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த வண்டியில போயிட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கரெக்டா சாயங்காலம் 6 மணிக்கு வந்தீங்கன்னு வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். சரியா? என்ன சொல்ற? மங்களகிரிக்கு போகணும்னு சொன்ன? இல்ல, நீங்க உங்க வேலை விஷயமா, நான் ஏன் வேலை விஷயமா போறேன். நீ எந்த விஷயத்துக்காக எங்க போற? எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க துணையா வந்தா எனக்கு ஆல் இந்தியன் பெர்மிஷன் கிடைச்ச மாதிரி. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு போய் நீ எதுக்கு மாமா ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர சொன்ன? அவர் போறது கஷ்டம் இல்ல? அவர் ஒரு நாள் பஸ்ல போனா ஒண்ணும் ஆகாது. நான் இங்க கரெக்ட் டைம்க்கு இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன் லதா, அவங்க 2 பேரையும் அடிக்கடி ஏமாத்திக்கிட்டே இருக்க? எது ஏமாத்துறதுன்னு சொல்லு. எங்க அப்பா என்னடானா கிளைண்ட்டை ஏமாத்துறாரு. எங்க அம்மா என்னடானா எங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் என்னடானா அவங்க 2 பேரையும் கம்பைண்டா ஏமாத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா நன்றி கடனா நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. எல்லாரும் ஏமாத்துக்காரங்க தான். ஏமாத்துறதுக்காகவே பிறந்திருக்கோம். சரி மாமா, என் ஃப்ரெண்டு வந்துட்டாரு. பாய். மாமா சரியா 6 மணிக்கு வந்துருங்க, மறந்துடாதீங்க. பாய் பாய் மாமா. மாமா, நீ என்ன இந்த பக்கம்? மங்களகிரிக்கு போகலையா? இல்ல மாமா, வழியில அவ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே அவங்க கூட போயிட்டா. சரி சரி, நல்ல நேரத்துக்கு வந்த, வண்டியை கொடு. என்னடி பார்த்தோம் பார்க்காத மாதிரி போற? கமலேஷ் ஐயா நீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் எதுக்குடி? நீ மனசு வச்சா போதும். என் மனசு எதுக்குங்க ஐயா?
உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்னடி இத்தனை நாள்ல உடம்ப தேத்திட்ட போல? சும்மா இருங்க, யாராவது கேட்க போறாங்க. யாரும் கேட்காத இடத்துக்கு போலாமா? சும்மா இருங்க ஐயா, நீங்களும் உங்க பேச்சும். சரி விடு, இதை எடுத்துட்டு போய் என் வீட்டுல கொடுத்துரு. சரி சரி, என் தலை மேல வைங்க. வழிக்கிறோண்டி, கையில புடி, கட்டு சின்னதானே. இரு இரு இரு, என்னது இது? ஒன்னும் கிடையாது, நீங்க திருந்த மாட்டீங்க. காய் வழிக்கிட போது. இந்த காயை எப்படி கொண்டு போனோம்னு எனக்கு தெரியும். மாமா, யார் அந்த பொண்ணு? யாரா இருந்தா உனக்கு என்ன? எத்தனை நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு இது தேவையா? ஒரு காயை கையில கொடுத்து கொஞ்சிட்டு இருக்கீங்க. கீழே விழுந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னா? கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. இங்க ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா? வேலை விஷயமா தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்கிட்ட உனக்கு என்ன வேலை? அம்மா உங்களை ஒரு வாட்டி வர சொன்னாங்க. எதுக்காக? லாயர் நோட்டீஸ் வந்துருச்சுல, கோர்ட்ல பார்க்கலாம். அங்க பாத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தா உனக்கு நல்லதுன்னு சொல்ல சொன்னாங்க. வந்து பார்க்கலன்னா கமலேஷ் மாமாவுக்கு தான் நஷ்டம்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க. சொத்து எங்க அக்காது, நஷ்டம் வந்தா அவங்களுக்கு தான். எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? சரி, உங்க இஷ்டம். வந்தீங்கன்னா நல்லது, வரலைன்னா காய் எடுத்துட்டு போனாலே. அவ போறதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, என் மனைவி புண்ணியவதி, யாரு பேச்சையும் நம்ப மாட்டா. போ. சுமதி அம்மா, சுமதி அம்மா. சுமதி அம்மா. கமலேஷ் ஐயா இந்த காயை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இது என்னடி இது? இந்த காய் இப்படி உடைஞ்சு போய் வந்திருக்கு, இப்படியே கொடுத்தாரு அவரு? தப்பான்னு நினைச்சுக்காதீங்கம்மா, நான் விறகு தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. சரி விடு, என்ன பண்றது? தோட்டத்துல காய்ச்ச முதல் காய வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் பார்த்தா திட்டுவாரு. எதுக்கு திட்ட போறாருமா? சின்ன சின்னதா வெட்டி குழம்பு வச்சிருங்க, நல்லா சமைச்சிட்டீங்கன்னா ஒன்னும் தெரியாது. ஐயோ, அவருக்கு தெரிஞ்சு போயிடும். இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க. அதை வெட்டி குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி தெரியும்? ஆனாலும் இது ஒண்ணும் முதல்ல காய்ச்ச காய் ஒண்ணும் கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? நேத்து ராஜியும் 2 காய் வீட்டுக்கு எடுத்துன்னு போறத நான் பார்த்தேன். காய் எதுன்னு கேட்டா கமலேஷ் ஐயா கொடுத்தாருன்னு சொன்னான். அடிப்பாவி மகளே, தோட்டத்துல காய்ச்ச முதல் காய வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொன்னா அவ வீட்டுக்கு எடுத்துட்டு போறாள அவ? ஐயோ ராமா, அவளை எடுத்துட்டு போக சொல்லிதான் அவரு கொடுத்தாரு. என்ன சொல்ற? அவர் எப்படி அப்படி தருவாரு? எதுக்குன்னு கேட்டா நான் எப்படிமா சொல்றது? கமலேஷ் ஐயா கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஒருவேளை அந்த கமலேஷ் ஐயாவே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்த உடனே காய் வந்துதான்னு கேட்டிருப்பார்ல. கேட்டு இருப்பாரா இல்லையா சொல்லுங்க. அவருக்கு ஊர்ல 1008 வேலை இருக்கும், வேலையில மறந்துருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் ஞாபகத்துல இருக்காதுன்னா அது அவ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பா. நீ நல்லவன்றதுனாலதான் கொண்டு வந்து கொடுத்துருக்க. ஐயோ என் தாயே, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இப்படி இருக்குது. இப்ப என்ன சொல்ல வர? இப்ப அந்த காய்க்காக ராஜத்தை கூப்பிட்டு சண்டை போட சொல்றியா? வேண்டாமா, உங்களை மாதிரி ஆளுங்க அவ கூட சண்டை போட்டா உங்க மானம் தான் போவும். உங்க சார்பா நான் சண்டை போடுறேன். நான் போயிட்டு வரேன். கௌரி கௌரி, கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிட்டு போடி. சீக்கிரமா கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். நான் குழம்பு வைக்கணும். இந்த காயை நீ எடுத்துட்டு போ, நான் அவரை வேற காய் எடுத்துட்டு வர சொல்றேன். வேண்டாமா, நீங்க வச்சுக்கோங்க. நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். ஆமாமா, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கொடுங்கம்மா. என் பொண்ணுக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். சரி கொடுக்குறேன்டி. பாத்திரத்தை சீக்கிரம் கொடுமா. நீ என்னடா இங்க? எங்க அப்பா அமிச்சாரு, அதனால வந்தேன். பூச்சி மருந்து கொடுக்கலான்னு, அதனாலதான் வந்தேன். பூச்சி மருந்து எதுக்குடா? தோட்டத்துல செடி எல்லாம் பூச்சா இருக்கான், அதான். பங்கஜம்மா கேட்டாங்க, அதான் வந்தேன். நீ அடிச்சிட்டு போக வேண்டியதானே? நான் அதுக்கு அடிக்கணும், எனக்கு வேற வேலை இல்ல. டேய்,
நீலாம்பரி பின்னாடி பாடி கடை சுத்துவ. நீ இந்த வீட்டுக்கு வந்தா நீலாம்பரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஏன்னா இந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அப்பா வேலை கொடுத்தாரு, செஞ்சேன், அவ்வளவுதான். என்ன தம்பி, சின்ன பையனை போய் மிரட்டிட்டு இருக்க? என்ன எதுக்காக கூப்பிட்ட? உள்ளவா உட்கார்ந்து பேசலாம். பரவாயில்ல, இங்கேயே பேசலாம். இங்க வச்சு பேச வேண்டிய விஷயம் இல்ல தம்பி. வா, உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம் வா. சேஷுவும் நானும் போட்டி வச்சுக்கிட்டோம். நீ வருவன்னு நானும், வரமாட்டேன்னு அவனும். நான் தான் ஜெயிச்சேன். உட்காரு தம்பி. என்ன இது, வீடெல்லாம் மாடலா மாத்திருக்க? உங்க மாமாவோட காரியத்துக்கு ஊர்ல உள்ள பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடு அழகா இருக்கணும்ல தம்பி. அவர் இறந்துட்ட கவலையில நாங்க இருக்கும்போது நீதான் கூட இருந்து எல்லா வேலையையும் பாத்துக்கிட்ட. என்ன பண்ணாலும் உன் நன்றியை தீர்க்க முடியாது. காரியத்துக்காவது உன் அக்கா உனக்கு பணம் கொடுத்தாளா, இல்ல மொத்த செலவையும் நீயே ஏத்துக்கிட்டியா? எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு சொல்ல முடியாது, ஆனா நிறைய ஆச்சு. ஏதோ பெரியவராச்சே, எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், செஞ்சேன். உன்னோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியும் தம்பி. ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு இப்ப வந்துடுறேன். இரு, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். உனக்கு தேவையானதை தான் நான் கொண்டு வருவேன், கவலைப்படாம இருப்பா. வாங்கிக்கோ தம்பி. எதுக்கு? பரவாயில்ல வாங்கிக்கோ. எதுக்குன்னு முதல்ல சொல்லு. நீயா வாய திறந்து கேட்க மாட்ட. அவரோட காரியத்துக்கு உன்னோட கை காசை எவ்வளவு செலவு பண்ணிருக்கன்னு தெரியல. அதுக்குதான் இதை வச்சுக்கோ. இது உன் மாமாவோட பணம் தான். ஏன் அவனுக்கு அக்கா இல்லையா? இதை கொடுக்க கூடாதா? தேங்க்ஸ். நான் உன்கிட்ட பணம் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. மூணாவது மனுஷங்களுக்கு தெரியாது. இது நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கும், சரியா? ஆமாண்டா தம்பி. என்னது, டானு கூப்பிட்டியா? நீ எனக்கு தம்பின்றதுனால அப்படி கூப்பிட்ட. ஏன் கூப்பிட கூடாதா? சரி, கூப்பிடல. அது சரி தம்பி. அது என்ன கோர்ட் நோட்டீஸ்? 25 ஏக்கர் அக்கா பேர்ல எழுதிட்டாரு. மீதி இருந்ததானே நான் வாங்கினேன். இதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? கடைசி காலத்துல நான் அவரை பாத்துக்கிட்டதுக்காக வேண்டான்னு சொல்லியும் என் பேர்ல எழுதிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு. கையெழுத்தெல்லாம் கூட நீ பார்த்தல்ல. அதுவே நான் மனசு வச்சிருந்தா 1 ஏக்கர் கூட விடாம மொத்த ஏக்கரையும் என் பேர்ல வாங்கியிருப்பேன். அக்காவும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் வாழட்டோன்ற ஆசையில அவங்களுக்கும் இடத்த கொடுத்தேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம எனக்கே நோட்டீஸ் அனுப்பி விடுவீங்களா? அது என் வேலை இல்ல. நான் வேண்டான்னு தான் தடுத்தேன். ஆனா என் பேச்ச யார் கேக்குறா? பொண்ணு சொல்றதுதான் வேதம். அந்த அம்மா பொண்ணு அனுப்புனது தான் நோட்டீஸ். அந்த வக்கீல வச்சு நாக்கு கூட வழிக்க முடியாதுன்னு என்னோட வக்கீல் சொல்லிட்டு போனாரு. நமக்குள்ளேயே இருக்கட்டும். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா தம்பி? என்னது? நான் பொண்டாட்டியே இல்ல, நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னு அந்த பத்திரம் செல்லாதுன்னு அவங்க வாதாடினா என்கிட்ட ஒரு பெரிய ஐடியா இருக்கு. என்னது அது? என் பையனை தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி அவர் கையெழுத்து போட்ட பேப்பர்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் மட்டும் இப்ப கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த சொத்துமே என் கைக்கு வந்துடும். மேற்கொண்டு ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த வீட்டுல கூட இருக்க விடாம நடு ரோட்டுக்கு இழுத்து விட்டுருவேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பிச்சை எடுக்கணும். என்ன அந்த அளவுக்கு கொடுமைக்காரியாக்க வேண்டானே உன் அக்கா கிட்ட சொல்லுப்போ. சரி, நீ அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவாளோ இல்ல கோர்ட்டுக்கு போய் தெருவுக்கு வருவாளோ முடிவு பண்ணிக்க சொல்லு. சரி விடு, நான் எடுத்து சொல்றேன்னு சொன்னேன்ல, நீ அமைதியா இரு. சரி, ஓ நிலைமை என்ன? கையில 10 ரூபாய் இல்லன்னு வையே, விறகு தூக்குற பொம்பளை கூட உன்னை சீண்ட மாட்டா. உங்க மாமாவோட சொத்துக்கு எஜமானியே நான் தான். வேணும்னா மொத்தத்தையும் நீயே கவனிச்சுக்கோ. யோசிச்சு முடிவெடு. சரி, நீ அவசரப்படாத. நான் அக்கா கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்றேன். சொல்லு. உனக்கு எது எப்ப தேவைப்பட்டாலும் என்ன மறந்துடாத. சரி, வர. ஜாக்கிரதை தம்பி. அவ பேசும்போது என்னாலேயே பேச முடியலன்னா பாரு, அவ எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறான்னு.
ஒருவேளை உயிரை பத்தி மாமா கிட்ட முழுசா சொல்லாம அவ கையெழுத்து வாங்கியிருப்பா. என்ன நீலாம்பரி, சரிதானே? அத உன்னால நிரூபிக்க முடியுமா மாமா? நிரூபிக்கணும்னா அதை எப்படி நிரூபிக்கிறது? 24 மணி நேரமா அவர் அங்கதானே இருந்தாரு. ஆக்சுவலா அப்பா எப்படி இறந்து போனார்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. முதல்ல அவருக்கு வந்தது பெராலிசிஸ் ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் உண்மையா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நடந்தது நடந்துருச்சு. இப்ப சொத்து எல்லாமே அவ கைக்கு போய் சேர போகுது. நாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தா கோர்ட்ல ஜெயிக்க முடியாது. அதுவும் இல்லாம அவ கையில பிரம்மாஸ்திரமே வச்சிருக்கா. ஆமா, என்னது அது? உனக்கு ஆம்பளை வாரிசு இல்லாததுனால அவ மகனை தத்தெடுத்துக்கிட்டு தான் மாமா கையெழுத்து போட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தத்து புத்திரனுக்கு தான் எல்லா சொத்தும் அடையணும்னு உயில் கூட எழுதி வச்சிருக்காராம். என்னமோ மாஸ்டர் பிளான் போட்டிருக்கா அவ. நான் தான் சொன்னேன்ல, நானே அங்க மிரண்டு போயிட்டேன் அவ பேசுறத பார்த்து. என்னக்கா பேசாம இருக்க? அமைதியா இருந்தா குடி முழுகி போயிடும். வேண்டாண்டா, எனக்கு இந்த சொத்து பிரச்சனை கோர்ட்டு எதுவுமே பிடிக்கல. இந்த கோர்ட்டு விஷயத்துல தான் பாதி சொத்தை இழந்தாரு நம்ம அப்பா. அதுக்கு வாரிசா நீயும் தேவையில்லாத லிட்டிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு அவரோட கையெழுத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். நமக்கு இந்த கேஸ் எல்லாம் ஒத்து வராது கமலேஷ். கிடைக்கிறது கிடைக்கட்டும், இதோட இந்த விஷயத்தை விட்டுடு. நம்ம சொத்தெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு நாம அமைதியா உட்காரணுமா? முடியாது. தேவைப்பட்டா ஹைகோர்ட்டுக்கு போலாம். என்னக்கா பேச மாட்டேங்கிற? ஊரறிய தாலி கட்டிக்க முடியலனாலும் அவரோட இதயத்துல இடத்த பிடிச்சிட்டா என் முகத்துக்கு நேராவே சாவோ வாழ்வோ அவ கூட தானே என்கிட்டயே சொல்லிட்டாரு உங்க மாமா. அப்பவே நான் அனாதை ஆயிட்டேன். இனிமே என்ன புதுசாயிட போறேன்.